இப்போ வந்து புதினாவை வந்து அதாவது அந்த லீஃப் மட்டும் எடுத்த புதினா கொத்தமல்லியை வந்து மிக்சியில் போட்டு கரைச்சி வச்சுக்குவோம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மசி அரைஞ்ச அந்த புதினா அந்த வெரைட்டி வந்து சிக்கனில் வந்து போட்டு பரட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அது நல்லா அதோட எசன்ஸ் வந்து அது இறங்கும். வேணுங்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்வேன், யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போ நல்லா அதில் போட்டு பரட்டிட்டிங்கன்னா லைட் அடிச்சதுக்கு அப்பா தெரியாது உங்களுக்கு. அப்படியே ஒரு 10 minutes ஊறிச்சுன்னா அந்த எசன்ஸ் வந்து நல்லா அந்த கறியில் வந்து இறங்கும். அந்த புதினாவில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம் பொடி பொடி நறுக்கி வச்சது, அப்புறம் நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எச்சா வேணுன்னா நீங்கள் 1-2 சேர்த்து கூட போட்டுக்கலாம், அதாவது காரம் கம்மியாக வேணுன்னா 1-2 கம்மியாக கூட பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது ஸ்டவ் பற்ற வைக்கலாமா? இது ஒரு 10 minutes ஊறணும்.